இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜம்மு காஷ்மீரின் பகல்கமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. அப்போது லஷ்கர்-இ தொய்பாவின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். குறிப்பாக இந்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் என்ஐஏ அதிகாரிகளுக்கு கோப்ரோ என்ற நவீன கேமரா முக்கிய ஆதாரமாக கிடைத்தது. இதை ஆய்வு செய்தபோது பஹல்கமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு மாதத்திற்கு முன் சீனாவில் அந்த கேமரா இயக்கப்பட்டது தெரிந்தது. தாக்குதலுக்கு முன்பாக உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என என்ஐஏ அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலும் இந்த கேமரா பற்றிய புலனாய்வு மூலம் பயங்கரவாதிகள் எப்படி இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் என நம்புகின்றனர். எனவே இந்த கேமரா குறித்து கூடுதல் தகவல்களை பெற சீனாவின் உதவியை என்ஐஏ அதிகாரிகள் நாடியுள்ளனர். ஜம்முவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த கேமரா குறித்த தகவல்களை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். அதில் 2024 ஜனவரி 30 தான் சீனாவின் டாங்குவான் என்ற இடத்தில் அந்த கேமரா முதன்முதலாக இயக்கப்பட்டதென தெரிவித்துள்ளனர். சீனாவில் இருந்த அந்த கேமரா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வசம் எப்படி வந்தது? அதற்கு முன்பாக அதை பயன்படுத்தியது யார்? பணம் கொடுத்து வாங்கியது யார் போன்ற தகவல்களை கேட்டு சீனாவுக்கு என்ஐஏ தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கேமரா மூலம் தாக்குதலை செயல்படுத்தியது, திட்டம் தீட்டியது ஆகியவற்றை நிரூபிக்க முடியும் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்தியா சீனா இடையே பரஸ்பர சட்ட உதவி கோரும் உடன்பாடு நிறைவேற்றப்படவில்லை. இருந்தாலும் நாடு கடந்த திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிரான தகவல்களை ஐக்கிய நாடுகள் விதியின் கீழ் இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.